தலைக்கால் ஃப்ரை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு தக்காளி நல்லா கலந்து விட்டு உப்பு போட்டுக்கணும் தக்காளி மசியறதுக்காக. அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் தூள் போட்டு அதை வந்து நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறமா தலைக்கால் போட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற தலைக்காலை வந்து அது உள்ளே போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அது மசாலா ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா இது பண்ணி விட்டதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த தலைக்காலுக்கு நான் ஒரு 3/4 சொம்பு தண்ணி, சின்ன சொம்பில் 3/4 சொம்பு தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக வச்சோன்னா அந்த தலைக்கால் வந்து நல்லா வெந்து வந்துடும். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடும். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணுறேன். அப்பப்போ நடுவில் கிளறி விடுங்க. தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வற்றிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு தலைக்காலுமே. இது கூட ரசம் இல்லைன்னா சாம்பார் வச்சு இந்த தலைக்கால் ஃப்ரையை வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இது தோசைக்கும் சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்க்காக தோசை சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்லாம். வாங்க பார்க்கலாம், சாப்பிட்லாம். டேஸ்ட்